இப்போது நம்ம வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம். இப்போ சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்ய போகிறோன்னு சொன்னால், முதல்ல ஒரு பவுலில் சால்ட்டு போட்டுக்கின்னு தண்ணியை தேவையான அளவுக்கு 1 கிலோ மாவுக்கு இப்போ நம்ம செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கின்னு பிறகு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும். அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கின்னு நல்லா அதுக்கு முன்னாடி நம்ம மாவை வந்து நல்லா ஜெலிச்சு வச்சுக்கணும். மாவு நல்லா ஜெலிச்சு பதமாக எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஜெலிக்கணும் மாவு. இந்த துப்பி எல்லாம் எதுவும் இல்லாமல் ஜெலிச்சுக்கின்னு அந்த எண்ணெயை மாவு உப்பு அதெல்லாம் மொத்தமாக போட்டு அதில் வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசையணும். நம்ம தண்ணி தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு ரொட்டி பதம் வராது. அதனால் திட்டமாக நம்ம 1 கிலோ மாவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுன்னு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இன்னும் நல்லா பிசைஞ்சு சாஃப்டான அளவுக்கு வரணும். நல்லா பிசைஞ்சிக்குங்க. எண்ணெய் பத்தலைனாலும் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிக்கின்னு நல்லா பிசையணும். பிசைஞ்சு அது நல்லா ஒரு சாஃப்டான ஒரு அளவுக்கு வர மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு 2-3 அளவுக்கு அந்த மாவை கொஞ்சம் எடுத்து அந்த பவுலில் அடித்து நல்லா பதமாக எடுத்துன்னு வந்துடணும். அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் அதை வந்து கொஞ்சம் அப்படியே வச்சு வைக்கணும். ஏன்னா அந்த சால்ட்டு அந்த ஆயிலெல்லாம் வந்து அந்த மாவோடு மிக்ஸ் ஆகும் போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். அந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போது ஒரு உருண்டையாக பிடிச்சி நாம் வந்து அந்த தேவையான அளவு ஒரு சப்பாத்தி ரவுண்டு எவ்வளோ வரணுமோ அந்த அளவுக்கு நாம் கொஞ்சம் அந்த மாவை எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பிடிக்கும் போதே மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கினா தான் நம்மளுக்கு இந்த கட்டையில் போட்டு திரட்டுறதுக்கான ஒரு பதம் நல்லாயிருக்கும். மாவு வந்து விரிசல் விடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் மாவு. இப்போது நம்ம அந்த கட்டையில் போட்டு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம இப்போ திரட்டிக்கலாம். நல்லா திரட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு சைடில் வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் தடியாக வந்துடும். அதனால் மாவு வந்து வேகாது. நாம் என்ன பண்ணோம், நல்லா சமமாக அதை திரட்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர அளவுக்கு நல்லா திரட்டணும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப் வந்துச்சு. பாருங்கள், இப்போ நல்ல ஷேப் வந்துச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு தவாவை கேஸில் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சிங்களா? திரட்டிட்டோமா? இப்போது ஒரு தோசை கல் வச்சுருக்கோம். பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள் கல் நல்லா சூடாயிடுச்சு. பிறகு இது பாருங்கள் ரொட்டி பாருங்கள் நல்லா பதமாகிடுச்சு. பாருங்கள் நல்லா பதமாகிடுச்சு. பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வராது பாருங்கள். பாருங்கள். இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் அதை சுற்றிலும் எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டு அதை தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அதை திரட்டிக்கிட்டே இருக்கணும். முன்னம் பின்னமாக திரட்டிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த ரொட்டியை ப்ரௌனாக வர்றது வந்துடுச்சு. பாருங்கள் ரொட்டியும் நல்லா எழும்பியிருக்கு பார்த்திங்களா? இப்போது ரொட்டி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு சைடு வந்திருக்கு, மறுபடியும் திருப்பி போடணும். திருப்பி போட்டு அது ப்ரௌன் ஷேப்புக்கு வரணும். ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம அந்த வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம அதை திரட்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சப்பாத்தி நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த கோதுமை வந்து ரேஷன் கடையில் வாங்கினது. தேவையான அளவுக்கு நாங்கள் கோதுமை வாங்கி வச்சுட்டுருக்கோம். இது வந்து உங்களுக்கும் உடம்புக்கும் நல்லது தான். நீங்கள் கோதுமைன்றனால அதை வந்து வெறுத்து கொட்டிடாதீங்க. இனி வர காலங்களில் கூட இந்த கோதுமையை செஞ்சு எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.